வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புது ஐடியா ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களாம். அதை வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஹிந்து எழுத்தாளர் ஒருத்தர் இன்னைக்கு அதை ஷேர் பண்ணியிருக்கார் ஃபேஸ்புக்கில். என்னன்னா, முக்கியமான கோயில்களை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே எப்போதுமே 24 மணி நேரம் 365 நாள் யாரும் அசைவமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வர போகிறாங்களாம். அதை வந்து அவங்க ஆளுகிற மாநிலங்களில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. ஆனால் அவங்க பண்ணக்கூடியவங்க தான். இப்பயே பண்ணிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துலலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை தப்பி தவறி நீங்கள் ஏதாவது தப்பாக ஓட்டு போட்டுட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு நீங்கள் போடுற ஓட்டு அராஜகத்துக்கு நீங்கள் போடுற ஓட்டு, பாஜகவுக்கு நீங்கள் போடுற ஓட்டு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் அல்ல, அதிமுகவுக்கு மட்டும் அல்ல, இன்னைக்கு பாஜகவோட அராஜகத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரே அரண் திமுக தான். திமுக மேலே உங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. அது இல்லை இப்போ காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சுயமரியாதையை, தன்மானத்தை, நம்மளுடைய உரிமையை நாம் காத்துக்கிறதுக்கு ஒரே வழி இப்போதைக்கு திமுக தான். வேறு எதுவுமே கிடையாது. அதனால உங்களுடைய அந்த மனமாச்சரியங்கள் ஏதாவது விமர்சனங்கள் இருந்தால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வேறு எந்த கட்சிக்கும் உங்கள் ஓட்டை போட்டு வீணடிக்கக்கூடாது. திமுக கூட்டணிக்கு மட்டுமே நீங்கள் ஓட்டு போட வேண்டும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் என்னோடய வாழ்நாள் முழுக்க நார்த் இந்தியாவிலே இருந்திருக்கிறேன். ரோட்டில் இறங்கி போகிறப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்வாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். சில பேருக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தா ராமரை பிடிக்காதவங்க கூட எத்தனை பேர் இருப்பான். அவன் சிவபக்தனாக இருப்பான். அவன் எதுக்கு சொல்ல போகிறான்? நீங்கள் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் படத்தில் காட்டுவாங்க. அவர் இருப்பார் இல்லை, வைணவர், அவர் சிவனை பற்றி சொல்ல மாட்டேன்னுவார். அது மாதிரி எதுக்கு? உங்களுக்கு பிடிச்ச கடவுள் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்த மேலே ஏன் திணிக்கிறீங்க? நம்ம ஆளுங்க எவ்வளோ பேர் இந்துக்கள் வந்து முஸ்லீம் நாடு, கல்ஃப் நாடுகளில், துபாயில், அபுதாபியில் எல்லா நாடுகளையும் வேலை பார்க்குறாங்க. அங்கெல்லாம் பிடிச்சி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, அல்லாஹ் அக்பர் சொல்லுன்னு சொன்னால் சொல்லுவாங்களா? அது யாரும் அது மாதிரி சொல்கிறதே இல்லை. உன் மதத்தை நீ பண்ணிக்கோ, என் மதத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்றாங்க. உங்களுடைய மதத்தை வந்து திணிப்பது மிக மிக அராஜகமான செயல். அதை நார்த் இந்தியா முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அவங்க மசூதியில் ஏறி இடிக்கலாம், உடைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் ஊர்வலம் போச்சுன்னா வேணே மசூதி வழியாக போவான்னு கலாட்டம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். அதை நம்ம ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒருவேளை அதிமுகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு கட்சியால் பிஜேபியோட ஆட்சி இங்கே மறைமுகமாக நடக்கும் என்றால் என்ன நடக்கும்னா, இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது, கிறிஸ்தவர்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இருக்காது, தலித்துகளுக்கு இருக்காது. முக்கியமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிமுக ஆட்சி வந்ததுன்னா ஒருவேளை முதல்ல இங்கே பீஃபை, மாட்டுக்கறியை பேன் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் கோயில்களை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு எப்போவுமே யாருமே அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய அராஜகங்களை பண்ணுவாங்க. இஸ்லாமியரோட வக்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் பிடுங்கிப்பாங்க. மெல்ல மெல்ல மசூதிகள்லாம் இடிப்பாங்க. இந்த மசூதியில் பின்னாடி வந்து எங்கள் கோயில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சர்ச்சுகளை இடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா சாந்தோம் சர்ச் எங்களுதுன்னுவாங்க. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் எங்களுதுன்னுவாங்க. அது வந்து பரங்கி மலையே இல்லை, அது பிருங்கி மலை, பிருங்கின்னு ஒரு முனிவர் இருந்தார், அந்த மலை அப்படின்னு சொல்லி அதை போடுங்க பார்ப்பாங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் சில பேர் ஒரு கிறிஸ்தவ நடிகன் வந்திருக்கிறான் அப்படின்னு அவன் ஓட்டு போடலான்னு முட்டாள்தனமாக நினைச்சிடாதீங்க. அவனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் அதுவும் பிஜேபிக்கு தான் உதவும். உங்கள் பரங்கி மலையை பிருங்கி மலையாக்கி நீங்கள் இந்துக்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நடக்கிறதா இருந்தால். ஆனால் எல்லாரும் எல்லா மதங்களையும் எல்லா சாதிகளையும் ஒன்றாக கருதுகிற ஒரே ஆட்சி ஸ்டாலின் தலைமையிலான திமுக திராவிட மாடல் ஆட்சி மட்டும்தான். அதை மறந்துடாதீங்க. உங்களோட கோபங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு திமுக கூட்டணிக்கு மட்டுமே ஓட்டு போடுங்கள். அப்படி ஓட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கும். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படிங்கிற சுதந்திரம் உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அசைவமே சாப்பிட முடியாது. கோயிலை சுற்றி 15 கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோயில் இருக்குது. எங்கேயுமே யாருமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரியான அராஜக சூழல் வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் திமுகவுக்கு மட்டுமே உங்கள் ஓட்டை கொடுங்கள். திமுக கூட்டணிக்கு மட்டுமே ஓட்டு போட்டு 234 தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற வையுங்கள். வணக்கம்.